ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ட்ரேடிங் சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யதார்த்தமாக எல்லாத்தையுமே கேள்வி கேட்கச்ச ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் என்னால் தொடர்ச்சி அதில் சக்ஸஸ் பண்ண முடியலை, எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ். நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ட்ரேடிங் இருக்குது, கான்ட்ரா ட்ரேடிங் இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்குது. இதில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்வு செய்யணும். ஆனால் இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ட்ராடேயை தான் தேர்ந்தெடுத்து ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது முழுவதுமாக தவறு. எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எது நமக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் ஹைலி ரிஸ்க் கம்பேர்ட் டு ஸ்விங் ட்ரேடிங். சரிங்களா? அதனால் நீங்கள் தெளிவான ஒரு பிம்பத்தில் உங்களை நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் எப்போது எடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் வந்தாலும் சின்ன சின்ன அப்டேட் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் கிடைச்சாலும் அதை தேடி தேடி படிக்கக்கூடிய நபராக இருக்கணும். இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் டிசிப்ளின். அதாவது நீங்கள் ட்ரேடுக்கு வரச்ச எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ லாபம் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா சில குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஜாயின் பண்ணச்சா நிறையா ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்த விதம் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கற்றுக்கிறது மட்டும்தான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். எப்படி நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, யார் தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சம்பளத்துலேயும் ஹைக் இருக்கும், பதவியிலையும் ப்ரமோஷன் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வேலையிலும் நிரந்தரம் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த மட்டும் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன், தொடர்ந்து படிக்கிறேன், தொடர்ந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அதை தொடர்ச்சியாக அந்த விஷயத்தையே பார்க்கணும். இன்னொன்று, நமக்கு எது தெரியுமோ அதை சரியாக பண்ணணும். எனக்கு கிட்டத்தட்ட என் கிளாஸில் படித்த நபரில் ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, 1.5 கோடி ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், இந்த நஷ்டம் அடைய காரணம் என்னன்னு கேட்டேன். அதில் அவர் எதுவுமே ட்ரேட் பண்ணல. ஒன்று பெய்ட் கால் சர்வீஸு, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை இன்னொரு நபர்கிட்ட ஹேண்டில் பண்ண கொடுத்தது தான். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு 50,000 ரூபா இருக்கும். சரிங்களா? சிலவங்களுக்கு 500 ரூபா கூட பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுடைய பணத்துக்கு உங்களை தாண்டி கேரண்டி யாருமே கிடையாது. அதனால் பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தாலே அங்கே உங்களுக்கு டிசிப்ளின் என்ன ஆயிடுது அப்படின்னா மிஸ் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் ட்ரேட் பண்ணணும். லாஸ் ஆனாலும் 10 ரூபா நஷ்டம் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10 ரூபா நஷ்டம் எப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறீங்கல்ல, அதுதான் டிசிப்ளின். இன்னொன்று, தொடர்ச்சியாக ஒரே விஷயத்த தொடர்ச்சியாக, அதாவது யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, 9:15க்கு நான் சிஸ்டத்துலேருந்து நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வாரீங்கல்ல, அதுலேருந்து 3:30 வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதே ஒரு சரியான டிசிப்ளினான விஷயந்தான். சரிங்களா? மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டாலே தெரியாது. என் கிளாஸுக்கு படிக்க ஸ்டூடெண்ட் என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் ஒரே ஒரு விதம் தான் கேட்பேன், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் 10 நிமிஷம் கேண்டில், 1 ஹவர் கேண்டில், இதை பிரேக் அவுட் பண்ணால் நான் என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. கடைசி பார்த்தா அவங்க பண்ண தப்புலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க திருந்திருக்கவே மாட்டாங்க. என்டையராக பார்த்தா ஒரு 50,000 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஒரு இண்டிகேட்டரில் ஃபெயில் வருதுன்னா அது ஏன்னு கண்டுபிடிச்சி அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலைன்னா அதை தூக்கி போட்டு அடுத்த இதுக்கு போகணும். சரிங்களா? இல்லை இண்டிகேட்டரே இல்லாமல் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு யோசிக்கணும். அப்போது எல்லா விஷயத்துலையும் எங்கே இருக்குன்னா லேர்னிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, தொடர்ந்து அந்த தப்பை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்க தப்பு. லாஸ் வருதுன்னு தெரியுது, எதுக்கு ட்ரேட் எடுக்கணும்? அப்போ என்ன பண்ணும், ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சா நான் 1 வீக் ட்ரேட் எடுக்க மாட்டேன், 1 மந்த் ட்ரேட் எடுக்க மாட்டேன், அதை கற்றுப்பேன், அதை சரி செஞ்சுட்டு
நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியை மேக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் சரியான முறை. 4வது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குயிக் டிசிஷன் மேக்கிங். அதாவது லாஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் எதார்த்தம்னா சிலவங்க லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ரொம்ப நடுங்கிடுவாங்க, பதட்டமாக ஆயிடுவாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் எதார்த்தம். அந்த லாஸை எப்படி பேர் பண்ண போகிறோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனாலலாம் லாஸ் உங்களுக்கு கம்மியாகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவையே ரொம்ப பொறுமை தான், நீங்கள் பொறுமையாக இருந்தால் சக்ஸஸ் பண்ணிடலாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா தலையில் துண்டு தான் போடணும், சரிங்களா? பணம் வரப்போகிறதே கிடையாது. பொறுமைங்கிறது ட்ரேடு எடுக்கிறதுல தான் பொறுமை இருக்கணும், ட்ரேடு எடுத்த அப்புறம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சரியான இடத்துல சரியான டிசிஷனை மேக் பண்ணணும். அதாவது லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கான ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வரும், இல்லை தப்பாகிடுச்சு அப்படின்னா எப்படி கம்மியான லாஸில் வெளியே வரணும், அதை யோசிக்கணும். ஸோ தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் தாண்டி தனிப்பட்ட குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி மேக்கிங் குயிக் டிசிஷன், சரிங்களா? 5வது கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப அமைதியாக பேஷண்ட்டாக இருக்கிறது தான் 5வது பாயிண்ட்டு. இப்போ தான் சொன்னீங்க பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது, பேஷண்ட்னா அது இல்லை. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் முழு நேரம் இருக்கிறதே கிடையாது. ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணுறவங்க டெப்த்தை பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ட்ரேடுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, முழு நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறது முதல் விஷயம். 2வது ஒரே ஷேரில் ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாக்கை தேடி தேடி செலக்ட் பண்ணுறது. இந்த குவாலிட்டி யாருக்குமே இருக்காது. மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னா 11:30க்கு முன்னாடியே ஒரு லாஸ் எடுத்துகிட்டு ஓகே ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி அவ்வளோதான், 11:30க்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க, 2 மணிக்கு அதை லாஸ் ஆகிட்டு வெளியே போவாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் பர்ஃபெக்டாக டைமை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ சாந்தமாக இருங்க, ட்ரேடு எடுக்கிறதுக்கு 1000 வாட்டி யோசிங்க, எடுத்த அப்புறம் ப்ராஃபிட் எப்படி மேக் பண்ணணும் உறுதி எடுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.